அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பா நண்பீஸ். இன்றைக்கி நாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 onions, 2 tomatoes, 1/2 kg பன்னீர், 3 ரெட் சில்லி, 5 to 7 முந்திரி, லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானோடனே லவங்கம், பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சாப் பண்ணி வச்சுருந்த அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும். அப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் பண்ணுங்கள். அப்புறமா சாப் பண்ணி வச்சுருந்த 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரெட் சில்லிஸ், முந்திரி அதெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும். நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறமா நான் இங்கே ஹாஃப் கேஜி பன்னீரை கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டன் ஆனோடனே எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா திரும்பி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 or 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க கலருக்காக. நல்லா போட்டோன்னே ஸ்டிர் பண்ணுங்கள், ஏன்னா அடி பிடிக்கும். அப்புறமா மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கசூரி மேத்தி, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க ஒரு 20 minutes. அதுக்கப்புறமா நல்லா பாயில் ஆனோடனே நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 4 பேருக்காக மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர்னால் நீங்கள் ஸ்கூலுக்கும் லன்ச் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இது ஹை இன் ப்ரோட்டீன், குட் ஃபார் போன்ஸ் அண்ட் டீத், எனர்ஜி பூஸ்ட் பண்ணும் நல்லா குழந்தைங்களுக்கு. பன்னீர்லாம் ஆட் பண்ண உடனே சிம்மில் 15 minutes விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஸ்டிர் பண்ணி மேலே ஃப்ளேவருக்காக கீ இல்லைன்னா பட்டர் போட்டுருங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நீங்கள் சப்பாத்திக்கு, நான்க்கு, பரோட்டாக்கு சாப்பிட்லாம். Bye bye. See you on next video.